இந்த சூரியனும் சந்திரனும். சூரியன், சந்திரன் அப்படிங்கிறது நம்முடைய குண இயல்பு, நம்மளுடைய மன அமைப்பை சொல்றது அப்படின்னு. மனம் லயிக்காமல் அப்ப குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னா, அவங்க மனம் லயிச்சு பண்ண முடியும். நீ வந்து நம்ம மிரட்டலாம், நம்ம அதட்டலாம், வீடு ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸும் மிரட்டலாம். எல்லாரும் சேர்ந்து மிரட்டி, உருட்டி, "நீ படிக்கணும். இல்ல நம்ம அழுது வந்து என் எதிர்காலமே உன்னோடதுல தான் இருக்குப்பா." இப்படியெல்லாம் சொல்றது ஈஸி. அவன் அங்க லயிச்சா தானே படிப்பான். அவனுக்கு அந்த கவனம் வரணும் இல்லைங்களா? இங்க போட்டுட்டு இருக்கும்போது, ஐயோ! பத்திக்கிச்சுன்னு பக்கத்து வீட்ல பாட்டு போட்டுச்சுன்னா, அவன் நிலைமை என்ன ஆகுறது? ஸோ பிராக்டிகல் ப்ராப்ளம்ஸ்ன்னு சிலது இருக்கு இல்லைங்களா? ரைட். ஜாதகத்துல சூரியன் பாதித்தால் அப்டின்னா என்ன? இதே நீசம், இதே அஸ்தங்கம், இதே மறைவு ஸ்தானம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் என்ன சஷ்டி, நவமி, தசமி, ஓகேங்களா? திருதே திதி, திரையோதசி திதி. இந்த 5 திதிகள்ல பிறந்தவங்களுக்கு சூரியன் சூன்யத்தன்மை அடையுது. அது திதி சூன்யம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாரி ஒரு அமைப்புல இருக்கும். அதேபோல கிரகண காலத்தில் பிறந்தவங்களுக்கு அப்ப கிரகணம் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா, சூரியனும் சந்திரனும் ராகு கேதுக்குள்ள லாக் ஆகுறத கிரகணம்னு சொல்லுவோம். அப்ப அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அப்ப இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஆழ்மனம் பலமடையணும்.